ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி போன வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்களை அப்படியே நம்ம இதில் வந்துட்டு எப்படி டீட்டெயிலாக ப்ரொசீட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க போகிறோங்கிறத ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ இந்த லைவ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து இங்கே ஆல்ரெடி சப்போர்ட்டை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லர் கேண்டில் வந்து எனக்கு இப்போ டீப்பாக ஒரு டவுன் கொடுத்துட்டு இல்லையா? ஆல்ரெடி வந்து என்னோட சப்போர்ட்டை வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து டவுன் கொடுத்துட்ருக்கு. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் இதில் ட்ரேட் கொடுத்துருக்கணும். ஏன்னா எனக்கு இங்கே சப்போர்ட்டை வந்து டீப்பாகவே இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஆனால் நான் வந்து அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட்டை. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு எனக்கு இப்போ வந்து செல்லராக இருந்த கேண்டில் எனக்கு இப்போ பையரோட ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டில் கண்டிப்பாக எனக்கு பையராக தான் இருக்கும். ஓகே, ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கேப் அப்லேயே எனக்கு பையர் ப்ரெஷரோடவே எனக்கு அடுத்த கேண்டில் வந்து எனக்கு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி வந்து இங்கே சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, எனக்கு இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே வந்த இந்த டவுனுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அனலைஸுக்கு ஏற்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இது பார்க்கலாம் நமக்கு இது ப்ராஃபிட்டாக என்னென்னு. நான் வந்து இதில் டோட்டலாக 10,000 வந்து நான் இதில் வந்துட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கா எப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ், எனக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். நான் வந்துட்டு நம்ம இது எல்லாமே பேசிக்காகவே நம்ம எக்ஸ்பிளைனாக பார்த்துட்டோம். ஸோ நான் ஒர்க்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ், அண்ட் கீழே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டு. எனக்கு இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட் கேண்டிலோட ஆப்போசிட் கேண்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நான் என்னோட ப்ராஃபிட்டை மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து யாருமே உங்களுக்கு சுலபத்தில் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ கற்றுக்கோங்க, உங்களோட ட்ரேடிங் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அசெட்டில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது இந்த அசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஎஸ்டி கனடாவோட கரன்சியில் ட்ரேட் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில், எனக்கு பையர் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. சரியா? ஆனால் அதுக்கப்புறமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையர்லேயே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி டவுன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறத விடவும் ட்ரேடிங்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இப்போ எனக்கு இங்கே ஓடிட்டுருக்குறல ஒரு கேண்டில், எனக்கு இப்போ ஒரு பையர் கேண்டில் போயிட்டுருக்கு இல்லையா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து விக்கு வந்து நம்ம ப்ரெஷர்னு சொல்லலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அந்த விக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர்னு கொடுக்கலாம். அப்போ எனக்கு மேலே இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லரோட ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னோட இந்த பையர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதை தாண்டி ஒரு செல்லரோட ப்ரெஷர் வந்து எனக்கு அந்த பையர் கேண்டில் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு தெரியும் எனக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு டவுன் வந்து தான் ஆகும். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக வந்தே ஆகும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி கொடுக்குறதுல தப்பே இல்லை. ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவுமே பொறுமைங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட சைக்காலஜியையும் நீங்கள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். சரியா? லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, அது வந்து உங்களை ரொம்ப ஹைப்புக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ ப்ராஃபிட், அவ்வளோதான், ஒரு ஏர்னிங், அவ்வளோதான். இது வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. நம்மளோட ப்ரெடிக்ட் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நான் என்னோட அனலைஸ்மெண்ட் நான் ஃபஸ்ட்டே இந்த சார்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாகவே நமக்கு தெரியும் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ என்னோடய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் தான். அதை வந்து இது பிரேக் அவுட் பண்ணதுமே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு டவுன் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு அதே மாதிரி ஆப்போசிட் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகேவா? நான் கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கரெக்டாக வெயிட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏர்னிங். ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு ஏர்னிங் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அதிகமாகவே வந்துடுச்சு. ஓகே, நம்ம வந்து இனி நெக்ஸ்ட் அசெட்டில் பார்க்கலாம். சரியா?
ஓகே கைஸ், இப்போ வந்து நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல சார்ட் வந்து கிடச்சிருக்கு, நல்ல ஒரு அசெட் கிடச்சிருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போ இந்த பைனரி ஆப்ஷனில் எனக்கு இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் நீங்களே நான் சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? இங்கே என்ன நடந்திருக்கு? என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்குது. சரியா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. மேலே இப்போ நான் வந்துட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக? இப்போ நான் ஏன் ப்ரெடிக்ட் பண்ணேன், இப்போ இந்த இடத்துல ஏன் நான் டவுன் கொடுத்தேன்னா, எனக்கு மேலே இருக்கிற விக்கில் இருந்து லாஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னா, செல்லரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகேவா? என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆகி இன்னும் மேலே போகக்கூடிய டைம்லேயே எனக்கு செல்லரோட ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் என்னோடய ரெசிஸ்டன்ஸும் இங்கே பிரேக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இது டவுனும் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே இடத்துல நீங்கள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இங்கே அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அராமி பேட்டர்ன். சரியா? இந்த அராமி பேட்டர்னா நான் போன வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு பையர் எனக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. பையர் கேண்டிலுக்கு உள்ளாகவே எனக்கு வந்து ஒரு செல்லர் கேண்டில் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது என்ன கேண்டில்னு நான் சொல்லியிருக்கேன், எரர் கேண்டில். எனக்கு பையர் கேண்டிலில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டவுன் கொடுத்துருக்கேன். ஏன்னா எரர் கேண்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் இதே இடத்துல எனக்கு மெயின் ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸையும் எனக்கு அது வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் என்னோடய ஸ்ட்ராட்டஜியும் அங்கே ஒரு ஹராமி பேட்டர்னில் கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயும் சரி, இந்த சப்போர்ட்லேயும் சரி, உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்ட்ராட்டஜி இல்லை, டீப் பிரேக் அவுட் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒரு கேண்டிலில் உங்களுக்கு அது லாஸ் ஆனாலும் அடுத்த கேண்டிலில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஸோ நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் அசெட்டில் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? கிளியராக பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸை வந்து எனக்கு இங்கே ஒரு பையர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட்டோட அடுத்து வந்து எனக்கு ஆப்போசிட்டில் தான் நான் வந்து என்னோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு செல்லர் கேண்டில் ஒரு டீப் கொடுத்துருக்கு. ஓகேவா? பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து எந்த கேண்டில் வந்தாலும் சரி அதோட ஆப்போசிட்டில் தான் நான் என்னோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல நமக்கு ஒரு என்கல்ஃபிங் நடந்தாலோ ஒரு ஹராமி பேட்டர்ன் கிடச்சாலோ அது ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி உங்களோட மணியை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். கற்றுக்கோங்க, நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுலேயே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களோட நாலேஜை எவ்வளோத்துக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலான வீடியோஸை உங்களுக்காக நான் லைன் அப் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஃபாலோ ஃபார் மோர்.